ஹலோ மக்களே! ஜானகி மாயா யாரும் எதிர்பார்க்காத மாரி செம ட்விஸ்ட்டா போயிட்டுருக்கு. நம்ம கதிர் சிவரஞ்சனிக்கு திதி கொடுக்குறத அந்த ஃபோட்டோவோட நம்ம ரகுராம் பார்த்துடுறாங்க. கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரகுராம் இனி என்ன பண்ண போறாங்க? கதிரை தன்னோட மருமகனா ஏத்துக்க போறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ஜானகியும் ரகுராமகிட்ட இதுவரைக்கும் நம்ம சிவரஞ்சனிக்கு திதி எதுவுமே கொடுத்தது இல்லைல்ல, அதனால இந்த வாட்டி கண்டிப்பா திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ரகுராம, நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு ஜானகி, கண்டிப்பா நம்ம இதை செய்யணும், உனக்கு வேற இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னல, அதனால எந்த குறையும் வைக்காம இந்த சடங்கை நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் ஜானகிட்ட சொல்றாங்க. ஜானகி இதை பத்தி தனா கிட்ட பேசும்போது நம்ம கதிருக்கு தெரிய வருது. கதிரும் நம்ம அம்மானு தெரிஞ்ச அப்புறமும் இது வரைக்கும் நம்ம எதுவுமே செய்ததில்லை, அதனால அவங்களுக்கு கண்டிப்பா திதி கொடுக்கணும், ஆனா இதை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் ரகுராம் கிட்ட எல்லாம் சரி, நம்ம சிவரஞ்சனியோட ஃபோட்டோ இருந்தால் தானே இந்த திதி சடங்கு எல்லாமே பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவங்களோட ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி நல்லபடியாக நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம கதிரும் சரி நமக்கு திதி கொடுக்கறதுக்கு அந்த ஃபோட்டோ வேணும்னு சொல்லி சிவரஞ்சனியோட ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அதே கடையில் போய் கொடுக்குறாங்க. அந்த கடையில் உள்ளவங்களும் நம்ம கதிர்கிட்ட அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை காட்டி, என்ன சார் நீங்கள் நினச்ச மாதிரியே வந்துட்டுல, நல்லா தானே இருக்குது இந்த ஃப்ரேம் அப்படி கேட்கும்போது கதிரும் அதை பார்த்து அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், இது சிறப்பாகவே இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேமை எடுத்துகிட்டு இப்படி திரும்பும்போது கரெக்டாக நம்ம மாயா பார்த்துடுறாங்க. மாயாவை அந்த இடத்துல நம்ம கதிர் எதிர்பார்க்கவே இல்லை. மாயாவும் கதிரை பார்த்து, என்ன கதிர் எதுக்காக நீ இங்கே வந்த அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும் சமாளிக்க பார்க்குறாங்க. இல்லை மாயா, எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்க வேண்டியது இருந்து அதனால தான் வந்தேன் அப்படி சொல்லும்போது மாயாவும் அப்படி என்னதான் ஃப்ரேம் எடுத்து என்கிட்ட காட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம கதிர் அதை எதுவுமே சொன்ன மாதிரி இல்லை. இல்லை, நான் நிஜமாவே இப்போதைக்கு எதுவுமே காட்ட மாட்டேன், எதுனாலும் பரவ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கதிர் சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுலேயே ரெடியாக இருக்காங்க. நம்ம மாயாவும் அதை பார்த்துட்டு என்ன கதிர் எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், ஏன் எதுக்கு இப்படி பதட்டமாக இருக்கான்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவும் சரி அந்த கடைக்காரங்கள்ட்ட கேட்டுடலான்னு அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு கதிர் என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது கதிரும் தூரத்துலேருந்து எதை பற்றியுமே சொல்லாதுங்கன்னு கண்ணை சேவலை சொல்கிறத நம்ம மாயா கவனிச்சிடுறாங்க. எதுக்காக இந்த கதிர் இப்படி செய்கிறான்னு புரிய மாட்டேங்குது, யாருக்கு ஃபோட்டோவாக இருக்கும், யாருக்கு ஃபோட்டோவை இவங்க ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் சொல்லுவானே, இப்போ கொஞ்ச நாளாக தான் இவன் செய்யக்கூடிய செயல் எதுவுமே சரியில்லை, ஏதோ ஒன்று மனசில் போட்டுட்டு குழப்பத்திலே இருந்துகிட்ருக்கான் அப்படி சொல்லி நம்ம மாயாவும் சரி நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி அந்த சிவரஞ்சனியோட ஃபோட்டோவே கொடுத்து ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி கதிர் இதே ஃபோட்டோ தான் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மாயா கிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தை இந்த குடும்பத்துக்குள்ளே மறைச்சிட்ருக்காங்க. சரி நமக்கு எதுக்கு வம்பு, அவங்க ஃபோட்டோவை கொடுத்தாங்களா ஃப்ரேம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே நம்ம வேலைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ரகுராமோட வீட்டில் எல்லாருமே சரி இந்த சடங்கு சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தயாராகிறாங்க. ரமணி பாட்டி ஜானகியும் என்ன ரகு எல்லாமே ரெடி பண்ணிட்டல, நம்ம கோவிலில் அந்த குளத்தங்கரை சைடோட இந்த சடங்கை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் ஜானகி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தனா மாயா எல்லாருமே இருக்கும்போது நம்ம ரகுராமும் ஜானகியும் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கதிரை காணலை. நம்ம ஜானகியும் தனா கிட்ட என்னாச்சு தனா, கதிர் எங்கே போனால், கதிர் மட்டும் எதுக்கு இந்த இடத்துல இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம தனாவோ இல்லை கதிர்க்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுமா, அதை முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு யோசிக்கும் போது மாயாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. எதுக்கு கதிர் இப்படி செய்கிறான், எந்த ஒரு சடங்குகள் இருந்தாலுமே அவன் எப்போவுமே இங்கே இருப்பானே, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க. நம்ம ரகுராமும் அவங்க தங்கச்சிக்காக சிவரஞ்சனியோட ஃபோட்டோ அதுக்கு முன்னாடி வச்சு அந்த சடங்கை பண்ணும்போது அதே சைடில் இன்னொரு பக்கமாட்டு நம்ம கதிரும் அந்த சடங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அம்மாவுக்கு இன்றைக்கி திதி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாமியாரை வச்சு நம்ம கதிரும் அந்த சடங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமும் அவங்க தங்கச்சி சிவரஞ்சனிக்காக பண்ணுறாங்க, இன்னொரு சைடு நம்ம கதிர் அவங்க அம்மாக்காக அந்த சடங்கை பண்ணிகிட்ருக்காங்க. ரகுராம் எல்லாம் அந்த சடங்கு முடிஞ்ச உடனே அங்கே உள்ளவங்களும் சரி இந்த பிண்டத்தை நீங்கள் அதில் நீரில் கரைச்சி
வச்சுட்டு வாங்கன்னு சொல்லும்போது அது 2 ஆட்டு உடையுது. அத பார்த்த உடனே நம்ம ரமணி பாட்டி அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. என்னாச்சு? எதுக்காக இப்படி 2ஆ உடையுது? இது ஏதோ அபசகுனமா இருக்குமோ? எனக்கு ஏதோ ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லும்போது, சாமியாரும் அத பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா. இவங்களுக்கு இன்னொருத்தங்க யாரோ இதே மாரி திதி குடுத்துருக்காங்க. அதனால தான் இப்படி 2ஆ உடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு சார்ந்தவங்க தான் யாரோ இத செய்திருக்கணும் அப்படி சொல்றாங்க. நம்ம ரகுராமும் இது கண்டிப்பா ஜீவாவா தான் இருக்கும். ஜீவா தான் சிவரஞ்சனிக்கு இந்த மாரி ஒரு செயலை செய்திருக்கணும். சரி எதுவா இருந்தாலும் நல்லபடியா ஏத்துக்கணும் அப்படி சொல்லும்போது, சாமியாரும் சரி இந்த சாப்பாடு இருக்குல்ல, இத கொண்டு வெளியில வைங்க அப்படின்னு நம்ம ரகுராம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம கதிர் கிட்ட அந்த சாமியாரும் சரி காக்காக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு வாங்கன்னு ஒரு சாப்பாட குடுக்குறாங்க. நம்ம கதிரும் வெளியில சாப்பாடு வைக்கிறாங்க. நம்ம மாயாவும் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து பார்த்தா, கதிர் சாப்பாடு வைக்கிறத கவனிச்சுடுறாங்க. என்னடா கதிர் இங்க இருக்கான்? அப்ப ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா அவன் இங்க என்ன செய்துட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு ஒரு குழப்பமாயிடுது. அதே மாதிரி அந்த சாமியார் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்ப ஜீவாவும் இந்த மாரி சிவரஞ்சனிக்கு ஒரு திதி குடுத்துருக்கணும் அப்படின்னு பெரியப்பா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே! அப்ப இந்த கதிர் தான் ஜீவாவா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம மாயாவுக்குள்ள ரொம்பவே அதிகமா வந்துச்சு. இதுவரைக்கும் யார்கிட்டயுமே எதுவுமே ஏமாத்துனதே கிடையாது கதிர். இன்னைக்கு ஏமாத்திருக்கானா, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்பட்டது உறுதியாயிட்டுன்னு நம்ம மாயாவும் யோசிக்கிறாங்க. இதோட விடவே கூடாது. கதிர்கிட்ட நம்ம நேரடியா இத பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் யோசிக்கிறாங்க. சரி இப்போதைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போனா பெரியப்பா எல்லாரும் நம்மள தேட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம மாயாவும் அந்த சடங்கு பண்ணக்கூடிய இடத்துக்கே போறாங்க. ரகுராமும் என்னாச்சு மாயா? எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, மாயா அந்த விஷயத்த மறைக்கிறாங்க. நம்ம தனா கிட்ட கதிர் எங்க போனா? கதிர் ஏன் இன்னும் வரல? அப்படி கேட்கும்போது நம்ம தனாவும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு தான் சொன்னா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கதிரும் கொஞ்ச நேரத்துல அந்த சடங்கு பண்ணக்கூடிய இடத்துக்கே வந்துடுறாங்க. தன்னோட அம்மா ஃபோட்டோவ பார்க்கும்போது, அத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இருந்துட்டு இருக்கும்போது, மாயாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா சிவரஞ்சனோட பையன் ஜீவா, கதிரா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நம்ம மாயாவுக்கு புரிஞ்சிடுது. எப்படியாவது இத நம்ம நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, நம்ம கதிரையே தனியா கூப்பிட்டு, "கதிர் என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நீ மறைக்கிறியா? எதுவா இருந்தாலும் நீ சொல்லு. நான் உனக்கு உதவி செய்றதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம நீ தானே அந்த ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்க்க முன்னாடியே கேட்கும்போது, கதிர் அப்படியே தயக்கத்தோட இருக்காங்க. நம்ம மாயாவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. "நீ என்கிட்ட சொன்னா தான் என்னால ஏதாவது உனக்கு உதவி செய்ய முடியும். ஒழுங்காட்டு உண்மைய ஒத்துக்கோ" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கதிரும் "ஆமா நான் தான் ஜீவா" அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க கண்டுபிடிச்ச எல்லா உண்மையிலையும் சொல்றாங்க. அதோட இல்லாம அந்த செயின்ல இருக்கக்கூடிய லாக்கெட் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்புறமா எதுக்கு கதிர் இத்தனை நாளாட்டு நீ இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம இருந்த? பெரியப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படி கேட்கும்போது, நம்ம கதிரும் இல்ல மாயா, இது வரைக்கும் மாமா என்ன ஏத்துக்கவே இல்ல. இப்ப புதுசாட்டு நான் தான் உங்களோட சொந்த மருமகன் அப்படிங்கிற மாரி சொன்னா அவங்க எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மாயாவும் சரி தனாவுக்கு ஏதாவது இந்த உண்மைய பத்தி சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கதிரும் இல்ல இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது மாயா. இப்போதைக்கு எந்த உண்மையும் சொல்லாதன்னு நம்ம மாயா கிட்ட மறைச்சு வச்சாலும், மாயா இத விடுற மாதிரி இல்ல. கதிர் இப்பவே நான் தனா கிட்ட சொல்ல போறேன்னு தனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுது. அதே சமயத்துல கூடிய சீக்கிரமா நம்ம ரகுராமும் சிவரஞ்சனியோட பையன் நம்ம ஜீவா கதிர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ரகுராமுக்கு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.